மீனாவும் முத்து இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனாவும் முத்துவும் அந்த வீடு வாங்குறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதில் மனோஜ்கிட்ட கேட்டாவும் அவன் சரியாகவே இது பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தான் பங்கு இல்லைன்ட்டீங்கல்ல, அதனால நான் அந்த வீட்டில் வேலை எதுக்குமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடன் விழுந்ததே மனோஜாவும் விஜயானாலையும் மனோஜ்னாலேருந்து அந்த கடனே விழுந்துச்சு. ஆனால் அவன் இதே சட்டம் பண்ணிக்காமையே சுற்றிட்டு அலையிறா. ஆனால் இப்போ ரோகிணியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே இதாக இருக்கா. ஆனால் இந்த சிந்தாமணி ரொம்பவே அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்குறான். ஆனால் விஜயா போய் நீ இத்தனை காசு ஏமாற்றி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது உன் பிள்ளைக்காக தானே, உன் பிள்ளை எவனையாச்சும் இழுத்துட்டு தான் ஓட போகிறா, அப்போ அந்த சொத்து அனுபவிக்கிறது கூட வழி இல்லாமல் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு வரா. ஆனால் இந்த கதையை எங்கே தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கடைசியில் பார்த்தா இவ்வளோ நாளாக நேத்துவோட பிரச்சனை இல்லாமல் ரவியும் ஸ்ருதியும் நல்லா தான் ஹோட்டல் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று வேற வந்துட்டா. நேற்று என்ன குட்டிகளாட்டா பண்ண போகிறான்னு தெரியல. அவள் ஒரு பேக்கை கொண்டுக்கிட்டு தன்னை அடையாளம் காட்டிக்காமல் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்துட்டு அந்த பேக்கில் என்ன வச்சுருக்கான்னு தெரியாமல் இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குறா. ஆனால் அந்த பேக்கில் போதைப் பொருளை வச்சு இவளையா எப்படியாச்சும் இந்த ரெஸ்டாரண்ட்டை மூட வைக்கணும், அப்போ தான் இந்த ரவி நம்மக்கிட்ட வருவான், இந்த ரவி இவகிட்ட ரொம்பவே அட்டாச்சாக இருக்கிறா, இவளை எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணுங்கிற பிளானில் நேற்று சுற்றிட்டுருக்குறா. அதே மாதிரி அந்த பேக்கையும் வச்சுட்டு போயிடுறா. அந்த பேக்கில் கஞ்சா பொருள் இருக்குது. வெளியில் போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இந்த ஒரு ஹோட்டலில் கஞ்சா பொருள் விற்றுட்ருக்காங்க, இப்போ நீங்கள் போனீங்கன்னா கையும் களவுமாக பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதையும் அதே மாதிரி கேட்டு போலீஸும் ரைடு வரப்போ அந்த கஞ்சா பொருள் கிடைக்கிது. ஆனால் இந்த வேலைத்தனத்தை யார் பண்ணினாங்கன்ட்டு நம்ம ஸ்ருதி கண்டுபிடிச்சி நீத்துவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். அப்படி ஜெயிலுக்கு அனுப்பினா தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்.